தொடர்கதை 21. சத்யநாராயணனும் கதிரேஷும் ஒரு டாக்ஸி பிடித்து பென்னர்கட்டா ரோடு போய் சேர்ந்தபோது பெங்களூர் இருட்டுக்குள் விழுந்து நியான் பூக்களை பூக்க வைத்து கொண்டிருந்தது. டிஃபென்ஸ் காலனியின் உள்ளே டாக்ஸி நுழைந்து 5வது கிராஸ் கட்டில் இருந்த 699 எண்ணிட்ட குட்டி பங்களாவுக்கு முன்பாய் போய் நின்றது. சத்யநாராயணன் காம்பவுண்ட் கேட் முகப்பில் எழுதியிருந்ததை படித்தான். தர்ஷிகா, குழந்தையோட பேரையே வீட்டுக்கு வச்சுருக்காங்க கதிரேஷ். டாக்ஸியை அனுப்பிடலாமா இல்லை வெயிட்டிங்கில் போடலாமா? வெயிட்டிங்கில் இருக்கட்டும். இருவரும் டாக்ஸியை விட்டு இறங்கி காம்பவுண்ட் கேட்டை தாண்டி கொண்டு உள்ளே போனார்கள். அழகான வீடு. தொட்டிகளில் கிரேட்டன் சிலைகள் ஈஸ்ட்மன் நிறங்களை காட்டின. சிட் அவுட் சிட்டியின் மீது உட்கார்ந்திருந்த ஒரு பெண் இவர்களை பார்த்ததும் எழுந்து வந்தாள். ஒரு வேலைக்கார பெண்ணுக்குரிய தோற்றம். கன்னடத்தில் கேட்டாள், யாவரு நீரு? நாங்கள் மெட்ராஸில் இருந்து வர்றோம். இது காயத்ரியோட வீடு தானே? அந்த பெண்ணின் முகத்தில் திகைப்பு பரவியது. காயத்ரியா? அப்படி யாரும் இங்கே கிடையாதே. சாரி, காயத்ரின்னு பேரை தப்பாக சொல்லிட்டேன். இது வர்ணாவோட வீடு தானே? வர்ணாவோட வீடு தான். அவங்கள பார்க்கணுமே. நீங்கள் வர்ணாவுக்கு வேண்டியவங்க. வர்ணாமா பக்கத்தில் இருக்கிற ரேணுகாம்பாள் கோவிலுக்கு போயிருக்காங்க. வர்ணாவோட கணவர் அம்சவர்தன் வீட்டில் இருக்காரா? இல்லை, அவர் டியூட்டிக்கு போயிருக்கார். டியூட்டி முடிஞ்சு அவர் எத்தனை மணிக்கு வருவார்? எப்படியும் 10 மணி ஆகிடும். ரேணுகாம்பாள் கோவில் ரொம்ப தூரமோ? இல்லை, பக்கத்தில் தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்க. வேலைக்கார பெண் சிட் அவுட்டில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளை காட்ட சத்யநாராயணனும் கதிரேஷும் உள்ளே போய் உட்கார்ந்தார்கள். சிட் அவுட் நேர்த்தியாய் கண்களை உறுத்தாத டிஸ்டம்பர் பூச்சோடு இருந்தது. மீன் தொட்டிகளில் தங்க நிற மீன்கள் பளிச்சென்று நீந்தின. சுவரில் காட் இஸ் ஹியர் வித் ஃபுல் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் என்ற வாசகம் தெரிந்தது. வேலைக்கார பெண் தயக்கமாய் எதிரில் வந்து நின்றாள். ஏதாவது சாப்பிட்றீங்களா? காப்பி, டீ? ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் தண்ணி மாத்திரம் கொடுமா. அவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே போக வீட்டின் உள்ளே ஹால் சின்னதாய் தெரிந்தது. சத்தி ஹாலோட இடது பக்க சுவரில் ஃபோட்டோ வைப்பார். சத்யநாராயணன் எட்டி பார்த்தான். போலீஸ் யூனிஃபார்மில் ஒரு இளைஞனின் ஃபோட்டோ தெரிந்தது. ஃபோட்டோவில் இருக்கிறது காயத்ரியோட புருஷனா? அப்படித்தான் தெரியுது. டிஎஸ்பி பஞ்சாச்சரம் கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூர் கிரைம் பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணி அம்சவர்தனை பற்றி விசாரித்த போது அப்படி ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்லேயே கிடையாதுன்னே தானே பதில் வந்தது. ஆமாம், இப்போ போலீஸ் யூனிஃபார்மில் ஒரு இளைஞனோட ஃபோட்டோ வீட்டுக்குள்ளே இருக்கே. ஒருவேளை அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் காயத்ரியோட கணவனாக இல்லாமல் வேற யாராவதாக இருக்கலாம். வேலைக்காரர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? அவளுக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி கேள்வி கேட்கணும். வேலைக்காரி ஒரு சின்ன ட்ரேயில் 2 டம்ளர் தண்ணீரோடு வந்தாள். ட்ரேயை டீப்பாயில் வைத்துவிட்டு திரும்பும்போது சத்யநாராயணன் கேட்டான், ஃபோட்டோவில் போலீஸ் யூனிஃபார்மோடு இருக்கிறது வர்ணாவோட கணவர் தானே? ஆமாங்க. அவர் போலீஸில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஐயா ஒரு போலீஸ் அதிகாரின்னு தெரியும், அவ்வளவுதான். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஹாலில் டெலிஃபோன் ஒலித்தது. உள்ளே ஓடினாள். நிமிஷ நேரம் கழித்து மறுபடியும் சிட் அவுட்டுக்கு வந்தாள். சத்யநாராயணனை ஏறிட்டாள். ஃபோன் பண்ணது ஐயா தான். ஃபோனில் உங்களை பற்றி சொன்னேன். உங்களை பேச சொன்னார். வந்து பேசுகிறீங்களா? சத்யநாராயணன் கதிரேஷை பார்த்துவிட்டு தயக்கமாய் எழுந்தான். வேலைக்காரியை பின்தொடர்ந்து உள்ளே போனான். ரிசீவர் டீப்பாயில் மல்லாந்தபடி காத்திருந்தது. எடுத்து காதில் பொருத்தினான். ஹலோ, எஸ், நான் வர்ணாவோட ஹஸ்பண்ட் அம்சவர்தன் பேசுகிறேன். நீங்கள் வர்ணாவை பார்க்க வந்திருக்கிறதா வேலைக்காரி சொன்னா. நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சர்டன்லி, நான் வர்ணாவுக்கு கொஞ்சம் தூரத்து ரிலேஷன். பேர் பிரகாஷ். பெங்களூருக்கு ஒரு வேலையாக வந்தேன். அப்படியே பார்த்துட்டு போகலாம்னு. தூரத்து ரிலேஷனா? எப்படி? எனக்கு சொல்ல தெரியல. வர்ணாவுக்கு உங்களை தெரியுமா? தெரியும்னு நினைக்கிறேன். அடையாளம் சொல்லி புரிய வைக்கணும். வர்ணா கோயிலுக்கு போயிருப்பா. வந்ததும் பார்த்துட்டு போங்க. நான் வீட்டுக்கு வர லேட் ஆகிடும். நீங்கள் போலீஸில் எந்த டிபார்ட்மெண்ட்? கிரைம் பிரான்ச்சு, விஜிலன்ஸ்? உங்கள் கூட டெலிஃபோனில் பேசினது பெரிய சந்தோஷம். வர்ணாவை பார்த்துட்டு நான் கிளம்புறேன். சத்யநாராயணன் ரிசீவரை வைத்துவிட்டு மறுபடியும் சிட் அவுட்டுக்கு வந்தான்.
பேப்பர் பார்த்து கொண்டிருந்த கதிரேஷ் கேட்டான். வெளியே நின்று இந்த வேலைக்காரிக்கு கேட்காத குரலில். என்ன சொன்ன? வர்ணாவுக்கு தூரத்து ரிலேஷன்னு. நம்பிட்டானா? நம்பிட்டான். போலீஸில் எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டியா? கிரைம் பிரான்ச், விஜிலன்ஸ். எது தப்பு எது சரின்னே தெரியலையே. காயத்ரி வந்துட்டால் எல்லாமே கிளியர் ஆகிடும். கோயில் எங்கேன்னு கேட்டுக்கிட்டு அங்கேயே போயிடலாமா? வேண்டாம், வந்துடுவா, வெயிட் பண்ணுவோம். இருவரும் பேப்பரை புரட்டி செய்திகளை மேய்ந்தபடி 15 நிமிஷத்தை கரைத்து கொண்டிருந்த போது வாசலில் ஆட்டோ படபடத்தது. வேலைக்காரி வாசலை எட்டி பார்த்துவிட்டு குரல் கொடுத்தாள். அம்மா வந்துட்டாங்க. சத்யநாராயணன் எழுந்து ஜன்னல் வழியாக வாசலை பார்த்தான். ஆட்டோவில் இருந்து காயத்ரி இறங்கி கொண்டிருந்தாள். ஆரஞ்சு வண்ண பட்டு புடவை, தலைகுள்ளாத அளவுக்கு மல்லிகைப்பூ, கையில் பிரசாத கூடை. ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள். குழந்தை முன்னால் ஓடினாள். ஏய் தர்ஷி, ஓடாத, விழுந்துடுவ. வேலைக்காரி காயத்ரியை எதிர்கொண்டாள். அம்மா, உங்களை பார்க்கறதுக்காக 2 பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. யார்? எனக்கு தெரியலம்மா. யாருன்னு தெரியாமலே உள்ளே உட்கார வச்சிருக்கிறதா? வேலைக்காரியை மெல்லிய குரலில் கடிந்தபடி உள்ளே போனாள். ஸ்லிப்பரை உதறிவிட்டு சிட்டவுட்டுக்குள் நுழைந்தாள். சத்யநாராயணன் காயத்ரியையே ஆர்வமாய் பார்க்க அவள் முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லை. நிதானமான குரலில் கேட்டாள். யார் நீங்கள்? காயத்ரி, என்ன தெரியுதா? அவள் நெற்றி சுருங்கி தன்னுடைய பெரிய கண்கள் நிறைய ஆச்சரியப்பட்டாள். காயத்ரியா? யார் காயத்ரி? நீ காயத்ரி தானே? சாரி, ஐ எம் வர்ணா. நீங்கள் தப்பான அட்ரஸுக்கு வந்துட்டதா நினைக்கிறேன். நோ, ஐ எம் இன் த ரைட் பிளேஸ். நீ உன்னை வர்ணான்னு சொல்லிக்கலாம், பட் நீ வர்ணா கிடையாது. காயத்ரி, நீயும் நானும் ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் ஒன்றா படித்தோம். 2 நாளைக்கு முன்னாடி மெட்ராஸில் நீ ஊதுவத்தி பாக்கெட்டுகளை தூக்கி விட்டு. நான்சென்ஸ், ஸ்டாப் இட். யாரோ ஒரு காயத்ரி கிட்ட போய் பேச வேண்டியதை தேவையில்லாமல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது யாரோட வீடுன்னு உங்களுக்கு தெரியுமா? சத்யநாராயணன் புன்னகைத்தான். காயத்ரி, நீ யாரை வேணும்னாலும் ஏமாற்றலாம், பட் என்னை ஏமாற்ற முடியாது. என்னோட கண்களை நேருக்கு நேராக பார்த்து சொல்லு. காயத்ரி தன் இடக்கையின் ஆட்காட்டி விரலை சட்டென்று உயர்த்தினாள். இதோ பாருங்க, நீங்கள் 2 பேரும் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருந்தேன். என்னோடய கணவர் மட்டும் இப்போ இங்கே இருந்திருந்தா நடக்கிற சம்பவங்களே வேறு விதமாக இருக்கும். நான் கெட் லாஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்குள்ளே நீங்களாகவே வெளியே போயிடுங்க. நீ உண்மையை சொல்லு, நாங்கள் வெளியே போயிடுறோம். அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர போகிறதில்ல. சத்யநாராயணன் சொல்லி கொண்டிருக்கும் போதே வாசலில் பைக் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். வாசலில் பைக்கை நிறுத்திவிட்டு காக்கி யூனிஃபார்மில் அம்சவர்தன் வந்து கொண்டிருந்தான்.